திரை முன்னோட்ட வெளியீட்டு விழா, திருக்குறள் இசை வளாகம் திறப்பு விழா. இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றன தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் பேரன்புக்குரிய அண்ணன் பொன்குமார் அவர்களுக்கும், திருக்குறள் திரை முன்னோட்டம் மற்றும் வெளியீட்டு சிறப்புரை ஆற்றி அரங்கை நிறைவு செய்ய இருக்கின்ற உலகத்தின் 185 நாடுகளில் திருவள்ளுவரை கொண்டு போய் சேர்த்து தான் ஈட்டிய பொருள் செல்வத்தை பெரும் பகுதியை தமிழ் சமூகத்துக்கு ஆற்றுகின்ற பணம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஆனால் செய்யறதுக்கு மனம் இருக்காது. உழைத்து சம்பாதித்த பணத்தில் தமிழுக்கும் மொழிக்கும் ஐயன் திருவள்ளுவருக்கும் தொடர்ந்து சிறப்பு செய்து வருகின்ற என் பேர் அன்புக்குரிய ஐயா சந்தோஷம் அவர்களுக்கும், இங்கு உரையாற்றி சென்றிருக்கின்ற காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார், கூடுதல் கண்காணிப்பாளர் சிவசங்கர், வாழ்த்து சென்றிருக்கின்ற அருமைச்சவர் பிரபாகர் ராஜா சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னிலையேற்றிருக்கிற முனைவர் தாமரை பூவண்ணன், வரவேற்பு ஆற்றிய கோவிந்தராஜ், வரவேற்பு நடனம் டாக்டர் நர்த்தனா மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற புலவர் ரத்தினவேல், அருமை நண்பர் குடந்தை அரசன், சேலம் ஆர்ஆர் பிரியாணி அண்ணன் தமிழ்ச்செல்வன், பால் பாண்டியன், கிருஷ்ணன், அகரன், அமுதா பாலகிருஷ்ணன், லண்டன் பொன்ராஜ், உமாசங்கரி, முத்துமாணிக்கம், லட்சுமணகுமார், சிறப்பு விருந்தினராக வாழ்த்து சென்றிருக்கின்ற ரங்கராஜன், இங்கு இருவரையும் அமைதியாக இருந்து இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சிகரமான உரை. நான் சட்டமன்றத்தில் என் வலிகளை வேதனைகளை எப்படி கொட்டி தீர்ப்போனோ அப்படி கொட்டி தீர்த்து எனக்கு உணர வைத்திருக்கின்ற பேரரசு இயக்குனர், அதுபோன்ற அன்பு செல்வன் தோழர் நம்முடைய உதயகுமார், பிரபாகரன், சிங்காரவேலன், ராஜராஜன், வேலுச்சாமி மற்றும் 5 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கி ஒரு முன்னுதாரணமாக பெண்களை கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வை ஊட்டியிருக்கின்ற அருமை தோழர் ஜெயா, தயாரிப்பாளர் பாடலாசிரியர் திருமதி வரலட்சுமி, சேலம் சிட்டிபாபு, தோழர் ரவி, ஜனா, இனியவன், சிறப்பு அழைப்பாளர் எல்லாரும் பேரையும் படிச்சிடறோம் நாங்கள் சிறப்பு நேரத்தின் அருமை கருதி, திரு பழனிசாமி, விஜயலட்சுமி குமார், வடிவேல், கௌசல்யா, எடப்பாடி துரைசாமி, மணிகண்டன், சர்க்கார் மீனா, காதல் சுகுமார், பூங்கோதை, ராம்ஜி, சிவகுமார், திராவிடன், மணிகண்டன், ராஜு, குமரேசன், பிரகலாதன், ராம்ஜி, ஆரோன், சுகுமார், பொன்மணி, அன்பரசு, பிரபாகரன், சுவேதா மற்றும் தொகுப்பாளர். ஏன்னா என்னை பற்றி கொஞ்சம் மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த டோல்கட்டு எல்லாரும் வகுப்புரை அறிமுக உரையில் மிகச்சி பேசியிருக்கின்றவர்கள் நம்முடைய தொகுப்பாளர் அவர்களுக்கும், மற்றும் செல்வி சூர்யா, அரிமா சிந்தை வாசன், பிரியங்கா, நன்றி உரையாற்றிருக்கின்ற அருமை தம்பி வடிவேல் சிவா, என்னோடு வருகின்றிருக்கின்ற அருமை சகோதரர் வேணுகோபால், அருமை தம்பி தர்மேஷ் உள்ளிட்ட இங்கே இன்னமும் இவ்வளோ நேரம் இந்த அரங்கு 10 மணிக்கு லைட்லாம் நிறுத்தி குளிர்சாதனத்தை நிறுத்தி நம்மளை போங்கன்னு சொல்லாமல் அனுப்பிடுவாங்க. அதற்குள்ளே முடிக்கணும். இங்கே அண்ணன் பொன்குமாரும் ஐயாவும் சிறப்புரை ஆற்றி சிவா அவர்களை வாழ்த்தணும். இங்கே பேசியவர்கள் எல்லாம் எனக்கு இருக்கிற கடமையை உணர்த்தி வாழ்த்தி பாராட்டி என் பணிகளை அங்கீகரித்திருக்கிறார்கள். அதற்காக இந்த மேடைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும். இன்னைக்கு கூட ஐயா சொன்ன மாதிரி இந்த ஏழை விவசாய மக்களை, பொதுமக்களை, சாதாரண தொழிலாளர்களை வாட்டி வதைக்கின்ற இந்த கடன், நகை கடன் என்ற ஒன்றை ஒன்றிய அரசு நிதியமைச்சகம் ரிசர்வ் வங்கிக்கு அறிவுறுத்தி பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இன்றைக்கி யாராச்சும் நீங்கள் போய் வீட்டிலேருந்து ஒரு நகையை வச்சிங்கன்னா அந்த நகை எந்த ஆண்டு வாங்கினீங்கன்னு அதுக்கான பில் இருக்கணும். அதேமாதிரி ஏற்கனவே ஒரு 90% கொடுத்தா இப்போ 75%, இப்படி பல நிபந்தனைகள். இது என்னால் படித்த உடனே அந்த நிபந்தனைகளை தாங்க முடியல. முந்தானத்துக்கு படித்தேன். உடனே என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கு ஒரு 500 பேர் என்ன பண்ணுங்களோ தெரியாது, ரிசர்வ் வங்கிக்கு வந்துடுங்க,
நீங்கள் ரிசர்வ் வங்கி இழுத்து பூட்டிடணும், முற்றுகை என்று அறிவித்தேன். அதை காக்கா உட்கார பணம் வந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியான முதலமைச்சர் கடிதம் எழுதினார். இந்திய அளவில் பல கட்சி தலைவர்கள் இதற்காக வலியுறுத்தினார்கள். மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இதை மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறேன். இது 4 மாதம் கழித்து தான் அது நடைமுறைக்கு வரும்னாங்க. இருந்தாலும் நான் முற்றுகை போராட்டத்தை கைவிடாமல் அதை போராட்டத்தை ஆர்ப்பாட்டமாகவாது மாற்றி கண்டிப்பாக நிபந்தனையின்றி இந்த கடன் வழங்கணும். அதில் இருக்கிற அவ்வளோ விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, என் பேரரசனை கொதித்து பேசினாங்களே அதே மாதிரி இந்த கொஞ்சம் நெஞ்சம் நம்ம காதில் மூக்கில் தமிழ்கிட்ட இருக்கிற அந்த நகையெல்லாம் எங்கே போகும்னா, நகை அடகு கடைக்கு போவோம். அடகு கடையை நடத்துகிறவங்க யார், அது முதலாளி யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தேசிய வங்கிக்கிட்ட போவோம், அது வட்டி கட்டலாம், திரும்ப நம்ம அதை பணம் இருக்கும்போது மீட்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. குறிப்பிட்ட காலத்தில் மீட்கணும், அப்படி இல்லைன்னா அது என்ன நிலைமைனே தெரியாத ஒரு அறிவிப்பு. அதை கூட இன்றைக்கு முற்றுகையிட்டு போராட்டம் செஞ்சுட்டு தான் வரேன். ஆனால் பேரரசு மற்ற தலைவர்கள் பேசியதில் அத்தனையும் நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் என்பதை பதிவோடு அதைத்தான் இங்கே பிரபாகர் ராஜா பதிவு செய்தார். இந்த திருக்குறளுக்கு இன்றைக்கி ஐயன் திருவள்ளுவர் சிலையை கலைஞர் அமைத்தார். நான் அரசு உறுதிமொழி குழுவாக 2006, 2007 ஆய்வுக்கு சென்றபோது இங்கு விவேகானந்தை பார்ப்பதற்கு வட இந்தியர்கள்லாம் வராங்க. ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள். அவர்களும் நம்முடைய திருவள்ளுவர் சிலைக்கு திருவள்ளுவரை வணங்கி அவருடைய திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பாலம் அமைக்கணும் ஒரு பரிந்துரையை நான் கொடுத்தேன். 2006, 2007 கொடுத்தது இப்போது தான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதுலேயும் கூட அங்கே இருக்கிற சில தமிழ் அமைப்புகள் அன்றைக்கி என்கிட்ட அண்ணா அவங்க வேறு சித்தாந்தம் உள்ள ஒரு விவேகானந்தா, அதனால் அங்கேருந்து வர்றதை நீங்கள் பரிந்துரை பண்ணிட்டீங்க, எங்கெல்லாம் கேட்டுட்டு மாற்று வழி இருந்தால் யோசிங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய அரசு அதை அந்த நம்முடைய புலவர் போன்றவர்களெல்லாம் அழைத்து பேசினாங்களா எப்படின்னு தெரியல, இதை கன்வின்ஸ் பண்ணி பாலம் அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் இங்கே திருவள்ளூர் படம் அரசு போக்குவரத்து கழகங்கள் இருக்கும், திருக்குறள் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் இல்லாமல் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமே இல்லை. இதைத்தான் கடந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அமைச்சர்களை என்னுடைய பாணியில் ஒரு பிடிச்சேன். ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது இல்லை, ஏன் தூக்கினீர்கள் என்று கேட்டேன். பதில் இல்லை. திருவள்ளூர் படம் இல்லை, குரல் இல்லை அப்படின்னு கேட்டேன். உடனே அமைச்சர் சொன்னார், இப்போது வாங்கியிருக்கிற புதிய பேருந்து 500 வண்டி வாங்கியிருக்கோம், அதில் நாங்கள் திருவள்ளூர் படத்தை வச்சுருக்கோம், திருக்குறளை வச்சுருக்கோன்ட்டு உடனே ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பினார். ஆக திருக்குறளை நான் கட்சி தொடங்கிய முதல் ஆண்டு 2012ஆம் ஆண்டு ஆட்சி முடிகிற தருவாய் 2011 காங்கிரஸ் வேட்டி கட்டி தமிழன் ப. சிதம்பரத்துக்கிட்ட போய் டெல்லியில் உட்காந்து திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், இது உங்களால் முடியும், உள்துறை அமைச்சர் நீங்கள், உங்கள் துறையின் கீழ் வருகிறது என்று சொன்னேன். யாரும் சொல்லாத நல்ல விடயமா இருக்குது, கண்டிப்பாக நான் செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் செய்யலை. அதே மாதிரி தமிழ் ஆட்சி மொழியை குறித்து பேரரசர் நாங்கள் சொன்னாங்க, 5ஆவதுல கூட இல்லைண்ணா, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழை ஒரு பாடமொழியாக கூட படிக்காமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பட்டம் பெறலாம் என்கிற அவலம் இன்றும் தொடர்கிறது. இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போனாங்க. இன்னமும் அந்த சட்டத்திற்கு தீர்வு காணப்படாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது ஒன்றிய அரசு, மாநில அரசு எல்லா பள்ளிகளிலும் இன்றைக்கு தமிழே படிக்காமல் ஒரு பாடமொழியாக கூட எடுக்காமல் இன்றைக்கி யார் வேண்டும்னாலும் இங்கே படித்து பட்டம் வாங்கிட்டு போகலாம் என்கிற ஒரு நிலை இருக்குது. இது குறித்து தான் கடந்த கூட்டத்தொடரில் மிக கடுமையாக ஆவேசமாக பேசினேன். நீதி போதனை கதைகளை குறித்து பேசினேன். ஆசிரியர்கிட்ட இருந்த பெரம்பையும் வாங்கிட்டீங்க, கண்டிக்க முடியல. அதேமாதிரி இந்த பிடி மாஸ்டர்னு ஒரு விசில் அடிச்சார், குச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னா பயந்துக்கிட்டு ஓடி நம்ம நிற்போம். இன்றைக்கி அந்த நிலை இல்லை. இன்றைக்கி சாதி பெறால் இன்றைக்கி நாம் மாணவர்கள் கயிறு கட்டிக்கிற விஷயத்தெல்லாம் கூட ஓப்பனாக ஒரு 20 நிமிடம் கொட்டி தீர்த்துருக்கிறேன். அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நானும் உங்களை போல அவளோடு இருக்கிறேன். நான் அரசு ரீதியாக கேள்வியை முன்வைப்பேன். அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம். அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களின் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து செயலாற்ற வேண்டும் என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதனால தான் நான் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறேன்னான்றதை கூட எனக்கு ஒரு நேரம் கூட முதலமைச்சர் சுட்டி காட்டிய போது கூட கோபமாக நான் மறுத்து பேசினேன். இது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், என் உயிரை விட மேலான என் தாய்மொழி தமிழை நான் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். நான் மனித குலத்தில் என் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற ஒரு மாசற்ற தலைவன் எம் தமிழீழ தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன். ஆனால் நீங்கள் வேதனைப்பட்டு பேசிய இந்த கஞ்சா, பாலியல் வல்லுறவு, கற்பழிப்பு, 3 வயசு குழந்தைய பிடிக்கிறான்ல, இந்த சட்டம் ஒன்று இப்போ வந்துச்சு இல்லைன்னா, அந்த சட்டம் அடியேன் வேல்முருகன் ஆகிய நான் போராடி
கொண்டு வந்தது தான் 3 வந்து பாலியல். ஏற்கனவே பாலியல் குற்றத்துக்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை கிடையாது, சாகர வரல ஆயுள் கிடையாது. அதற்கான கான்செப்ட், அதற்கான கருவை சட்டமன்றத்தில் விதைத்தேன். முதலமைச்சர் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொண்டார். இப்படி மக்களுடைய உணர்வுகளை இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த உணர்வை உள்வாங்கி அதை சட்டமன்றத்தில் பிரதிபலித்து, அப்படிதான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பல அடுக்கடுக்கான பிரச்சனைகளுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு என்ன சொல் நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணோம். ஒரு எம்எல்ஏ அதுவும் எங்கள் சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு பொன்குமாரன் கூட பார்க்குறாங்க, என்ன எங்கள் கட்சியில் எங்கள் சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு நீ எங்கள் அரசாங்கத்துக்கு கூட்டத்தில் கொடுக்குற ஆலோசனை கொடுக்குற அப்படிம்பாங்க. ஆனால் அதை மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார். மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார். அப்படி தான் இன்றைக்கு மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி, மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, கனிம வள கொள்ளை அரசுடைமையை ஆக்கப்பட்டது, மழைநீர் சேகரிப்பு திட்டம், இப்படி தமிழர் தமிழ்நாடு தமிழர். இன்றைக்கி ஒரு ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் 2011 ஒரு சட்டம் இருந்துச்சு. இங்கே அண்ணா அன்பு சிறுபட தயாரிப்பாளர் அவர் பேரை படிச்சுட்டேன் வேகமாக, போன நிகழ்ச்சியிலே கலந்துக்கிட்டேன். அவர் ஒரு செய்தியை சொன்னார், ஒரு 300-400 படம் வந்திருக்குண்ணா, ஆனால் ஒரு படம் கூட வெற்றி பெறலை, ஒரே ஒரு படத்தை தவிர எல்லாரும் நொடிந்து நூலாக போய் இருக்கிறார்கள் சிறு தயாரிப்பாளர்கள்னு சொன்னார். அது உண்மைதான். இன்றைக்கு திரைத்துறை மட்டும் இல்லை, தமிழர்கள் சொன்னார் அவர், எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க தமிழர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை, என் கட்சியினுடைய பெயரே வாழ்வுரிமை கட்சி, அது திரைத்துறையாக இருக்கலாம், எல்லா துறைகளிலும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை கொஞ்சம் கொஞ்சமாக பறி போயிட்டுருக்கு. ஒரு விஜிபியினுடைய பில்டிங் அண்ணா சாலையில் கம்பீரமாக நிகழ்ந்ததை பார்த்து நான் பெருமை அடைகிறேன். ஆனால் ஒரு